நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இதனுடைய சத்தியம் என்ன, நாம் இதில் நடைமுறை சத்தியங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், அப்படின்னா உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. விருதானா யூஸ்லெஸ், வீண். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, if Christ has not been raised, our preaching is useless and so is your faith. எங்களுடைய பிரசங்கமும், நாங்க பிரசங்கம் பண்றோம் இல்லையா, புல்பீட்ல நின்று அவ்வளோ தூரம் கத்தினாலும் அது வேஸ்ட்டு. அதை கேட்டு அப்படியா அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா, அதுவும் வேஸ்ட். எப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், அப்போ கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இல்லை. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தாபனர் இருக்கிறாங்க இல்லையா, மதத்தை தோற்றுவித்தவர்கள். புத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர், இப்படி ஒவ்வொரு மதத்தை தோற்றுவித்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த பிற மதத்தை தோற்றுவித்தவர்கள் எல்லாருமே மரித்து போனார்கள். மரித்தவர்கள் தான் அந்த பிற மதத்தை தோற்றுவித்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை தோற்றுவித்த கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். நம்முடைய விசுவாசமாக இருக்கட்டும், நம்முடைய பிரசங்கமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் இருக்கு. சரி, ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க சொல்லும் பொழுது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அப்ப அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தான் கடவுள் என்பதற்கு ஆதாரம் என்னது? அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அநேகரை உயிரோடு எழுப்பினார். ஆனா அவங்கெல்லாம் திரும்ப மரிச்சிட்டாங்க இல்லையா. 3 பேர் லிஸ்ட், 3 லிஸ்ட் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதாகமத்துல. மேபி அதிகமான பேரா இருக்கலாம். சீஷர்களும் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார்கள். தொற்காலை பேதுரு எழுப்பினார் இல்லையா, ஐத்திகுவை பவுல் எழுப்பினார். இப்படி நிறைய பேர் சீஷர்களும் எழுப்பி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே திரும்பவும் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஏன்? அவருக்கு ஒரு வாட்டி, அவருக்கு முதல்ல கிறிஸ்து தேவனுக்கு மரணமே கிடையாது. தேவன் என்பவர் மரணத்தை காணாதவர், அவருக்கு மரணம் இல்லை. ஆனா மரணத்தை ருசி பார்த்தார், மரித்தார். ஏன்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அதான் சொல்லியிருக்கு, இனிமேல் அவர் என்ன செய்ய மாட்டார்? மரிப்பதில்லை. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 20லிருந்து 22 வசனம் வரைக்குமாக, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். இயேசு கிறிஸ்து முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அவர் தான் முதல்ல உயிர்த்தெழுந்தவர். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எழுந்திருச்சிருக்காங்க, அதெல்லாம் அங்க லிஸ்ட்ல இல்ல. இந்த உயிர்த்தெழுதல் மகிமையின் உயிர்த்தெழுதல். திரும்ப அவர் மரிக்க போவது கிடையாது. அந்த உயிர்த்தெழுதலுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா முதற் பலன் சொன்னா, இந்த அறுவடை சமயங்கள்ல முதல் அந்த கோதுமை அறுவடையை ஃபர்ஸ்ட் அறுத்து அந்த அசைவாட்டும் அந்த காணிக்கையாக கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க அறுப்பின் பண்டிகையில. அது எதை காட்டுதுன்னா, இதோட அறுப்பு முடியல, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? மீதியான அறுப்பை அறுப்பார்கள். மீதி இன்னும் அறுக்கப்படுகிறது. இப்போ கிறிஸ்து முதற் பலனாக இருக்கிறார் உயிர்த்தெழுந்ததிலே. அதுக்கப்புறம் நமக்கும் என்ன இருக்கிறது? உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கீழே அங்க நாம் பார்க்கிறோம், அவர் நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22ஆம் வசனம், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ முதல் மனுஷனாகிய ஆதாம் மூலமாக
நாம் பாவத்துக்குள்ளாக மரித்து போயிருந்தோம். எபேசியர்ல வாசிக்கிறோம் இல்லையா, நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களா இருந்தோம். அப்போ ஒரு மனுஷனால மரணம் வந்தது, ரோமர்லயும் அதான் வாசிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன இருக்கிறது? உயிர்த்தெழுதல். அப்போ முதல்ல பார்க்கிறோம், உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் தேவன் என்று நிரூபித்தார். இரண்டாவது பார்க்கிறோம், இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கும் என்ன இருக்கு? ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து 4 சுவிசேஷங்களையும் நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலையும், லூக்கா 24ஆம் அதிகாரத்திலையும், யோவான் 20, 21 ஆகிய அதிகாரங்களையும் நாம் பார்க்க முடியும். ஸோ 4 எழுத்தாளர்களும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை அல்ல, இது நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுதல் கட்டுக்கதை அல்ல, ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. எல்லாரும், இந்த முழு அகில உலகமும் ஒப்புக்கொள்ளும்படியாக இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 11ல இருந்து பாருங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். இந்த கல்லறையை பாதுகாத்துட்டு இருந்த காவல் சேவகர்கள் இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இதை வந்து யார்கிட்ட சொல்றாங்க? பிரதான ஆசாரியர்கள்ட்ட போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து என்ன பண்றாங்க? பொய் சொல்ல வைக்கிறாங்க. என்ன? நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவங்களும் என்ன பண்றாங்க? பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே போய் சொல்லிட்டாங்க. இது யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிற்று. இந்நாள் வரைக்கும் அந்த எழுத்தாளர் எழுதுறாரே அந்த டைம் வரைக்கும். அப்போ இங்க என்ன கட்டுக்கதை? சீஷர்கள் நைட்ல வந்து சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? கல்லறை திறந்தது, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இத அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த கட்டுக்கதையை அங்கே சொல்லுகிறார்கள். சீஷர்கள் வந்து களவாய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்போ வரலாற்று நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, காலியான கல்லறை, உள்ள யார் இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. ஏங்க 3 நாளைக்கு முன்னாடி வச்ச சரீரம் இப்போ இல்லை, காலியான கல்லறை இருக்கு. இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, இதுல இஸ்ரேல்ல போய் பாருங்க, எருசலேம்ல திறக்கப்பட்ட கல்லறை, அந்த கல்லறை திறக்கப்பட்டு அவர் இங்க இல்லை உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கும்? எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நான் போகல, பார்த்துருக்கேன், நெட்ல பார்த்துருக்கிறது. அப்போ திறக்கப்பட்ட கல்லறை, இது வந்து வரலாற்று பூர்வமான உண்மை. அதே 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28 5வது வசனத்திலிருந்து பாருங்க. தூதர்களுடைய அறிவிப்பு. தூதர்கள் சொல்றாங்க, அவர் இங்க இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஏன்னா அவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே சொல்லி இருக்காரு. என்ன சொன்னாரு? மனுஷகுமாரன் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்பதை சொல்லி இருக்கிறார். அது யாருக்கு தெரியல? சீஷர்களுக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்கு? புறஜாதி மக்களுக்கு தெரியுது. அவங்க சொல்றாங்க, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போதே சொன்னா, உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை அவன் உயிரோடு இருக்கும் போதே சொன்னா 3 நாள் கழிச்சு உயிரோடு எழுந்திருப்பான்னு. அதனால கல்லறைக்கு என்ன செய்யும்? சீல் வைத்து காவல் வையும். அப்ப அவங்களுக்கு தெரியுதுங்க. ஆனா யாருக்கு தெரியல? சீஷர்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க. நிறைய வசனம் கேட்கிறோம், உலகத்து மனுஷனுக்கு தெரியுது, எப்பா கிறிஸ்தவனா இப்படி இருக்கணும்னு. ஆனா நமக்கு தெரிய மாட்டாங்க. கிறிஸ்தவனா பொய் சொல்லக்கூடாது, கிறிஸ்தவன் ஏமாத்தக்கூடாது, கிறிஸ்தவன் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டாங்க.
எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்போ தேவதூதனுடைய அறிவிப்பு, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் வரலாற்று நிகழ்ச்சி, மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்து அநேகருக்கு என்ன செய்தார்? காட்சி அளித்தார், அநேகருக்கு தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். கேபாவுக்கும் 12 பேருக்கும், அதுக்கப்புறம் உள்ள 11 பேருக்கும், ஆக 12 சீஷர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார். அதுபோக 500 பேருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. முதலாக காட்சி கொடுத்தது மகதலேனா மரியாளுக்கு, அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு, அதுக்கப்புறம் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு. அது மட்டுமல்ல, சீஷர்களுடைய மாற்றம். இதுவரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவரை கொன்னுட்டாங்க, ரோமர்கள் அவரை கொலை செய்தார்கள்னு கேள்விப்பட்ட உடனே எங்க இருந்தாங்க? வீட்டை பூட்டிக்கிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற உடனே எங்க இருக்கிறாங்க? தேவாலயத்தில் இருக்கிறாங்க. தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்றாங்க. எவ்வளவு தைரியம்! அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். பாருங்க, அதுல ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். அவ்வளவு தைரியம், அந்த போல்னஸ். யார் சொன்னது? இதை யாருங்க சொல்றான்? பேதுரு. இதே பேதுரு தான் கிறிஸ்து மரிக்க போவதற்கு முன்னாடி பயந்து போயிருக்கிறான், மறுதலித்தான், தெரியாது என்று சொல்லி சபித்தான், சத்தியம் பண்ணினான். ஆனா அதே பேதுரு இப்ப தைரியமா சொல்றான். பூட்டுற வீட்டுக்குள்ள இருந்தவங்க இப்ப ஆலயத்துல தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். எதை குறித்தும் அவங்களுக்கு கவலை இல்லை. அது மட்டும் இல்ல, திருச்சபையின் வளர்ச்சி, நல்ல திருச்சபை வளர்ந்து வருகிறது. காரணம் என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுதல். ஸோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஓகே, இந்த உயிர்த்தெழுதல்னால நமக்கு என்ன பிரயோஜனம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. அதுல அவங்க சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன, அதை சில கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்கள். அதுல ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். 4வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்து தேவனுடைய மகிமையினாலே எப்படி எழுப்பப்பட்டாரோ அதே போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு எழுப்பப்பட்டிருக்கிறோம். எப்படி கிறிஸ்து மரித்தாரோ அதே போல ஞானஸ்நானம் என்கின்ற ஒரு சடங்குக்குள்ளாக நாம் உள்ளே போய் எழுந்திருச்சு வரும்பொழுது புதிய மனிதனாக இருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னன்னு சொன்னா, பாவத்தின் மீது ஒரு வெற்றி. அதான் நம்ம இங்க வாசிக்கிறோம், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். பழைய ஜீவன் எப்படிப்பட்டது? பாவத்தின் சாயல் இல்லையா, பாவ மாம்சத்தின் சாயல். அதெல்லாம் ஒளிந்து போகும்படியாக இனிமேல் நான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே பாவத்தின் மீது நமக்கு என்ன இருக்கிறது? வெற்றி கிடைத்திருக்கிறது. 5ஆம் வசனத்துல பாருங்களேன், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் உயிர்த்தெழுதலின் சாயலையும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தால் அடுத்து என்னதான் உண்டு? நமக்கு உயிர்த்தெழுதல் கண்டிப்பா உண்டு. எபேசியர்ல வாசிக்கிறோம் இல்லையா,
என்ன வாசிக்கிறோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்து எப்போ உயிரோடு எழுந்தார்? ஒரு 2025 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். அப்போ இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களை அவரோடு கூட எழுப்பி உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். அவரோடு கூட எழுப்பி அப்படின்னா, அப்ப நம்ம 2025 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு எழுச்சோமா? நம்ம எப்போ பிறந்தோம்? அப்ப அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய முன்குறித்தல், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாமே கர்த்தர் முன்கூட்டியே என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரித்து வைத்திருக்கிறார். அவர் மரிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எப்போ பிறந்தா? நான் 1977 பிறந்தேன். ஏசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தாராம். நான் அப்பவே என் பாவத்துக்காக மரிச்சிட்டாராம். எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவருக்கு தெரியும், செல்லத்திரன்னு ஒருத்தன் வருவான், இவ்வளோ அட்டூழியம் பண்ணுவான், அவன் பாவத்தையும் நான் என்ன செய்யணும்? எடுத்து சிலுவையில் அடிக்கணும், அவனே நான் உயிரோடு கூட எழுப்பணும். அப்போ கிறிஸ்து மரிக்கும் போது நம்முடைய பாவத்தை அவர் அவரோடு கூட நம்முடைய பாவத்தை அவரோடு கூட என்ன செய்து விட்டார்? எடுத்து விட்டார். அது மட்டுமல்ல, அவர் உயிர் தெழும்போது நம்மையும் அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அது இன்னும் அனுபவத்துக்குள்ள வரல. அந்த அனுபவம் எப்போ வரும்? வரும், ஆனா அதை அனுபவிக்கணும். நான் சொல்ல புரியுதா? இன்னும் அனுபவத்துக்குள்ள வரல, ஆனா அனுபவிக்கணும். நான் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. அதான் அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம். 8ஆம் வசனம் பாருங்களேன். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நமக்கும் என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை சொல்கிறார். 10 பாருங்களேன், 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், அப்படியே நீங்களும். இப்ப பிராக்டிக்கல் லெசன் கொடுக்கிறார். அங்க ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு வரார். உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு கூட உங்களையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? ஆகையால் நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நான் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்பதை நான் தினந்தோறும் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஈஸ்டரு, கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே வருஷத்துல ஒரு தடவை வர பண்டிகை அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் இதை நினைவு கூற வேண்டும். கிறிஸ்து எனக்காக பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மீண்டும் வருவார், நான் அவரோடு கூட செல்வேன். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு நடைமுறை பாடமாக இருக்க வேண்டும். இதுதாங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த விசுவாசம் வீண், இந்த பாவத்தின் வெற்றி நமக்கு கிடைத்திருக்காது. அடுத்து நாம் பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இல்லையா? நாம் எல்லாம் ஒரு நாள் எப்படி இருந்தோம்? மரண பயத்துல இருந்தோம். சாவு குறித்த ஒரு பயம் இருந்தோம். இன்னைக்கு சாவை குறித்து நமக்கு பயம் இருக்கா? அதாவது மரணம் வரும்போது அந்த கொஞ்சம் சஞ்சலம், வருத்தம் இருக்கதான் செய்யும். ஏன்னா பிறந்துட்டோம் இல்லையா? ஆனா மரணத்துக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிறத அதை நினைக்கும் போது இந்த மரணத்தை குறித்து நமக்கு என்ன வராது? பயம் வராது. ஸோ மரணத்தின் சங்கிலிகளை ஒரு பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். 3வது கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அப்ப நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறீர்களா? ஆம். எப்போ? ஒண்ணு, ஏற்கனவே சிலுவையில அவர் மரித்து உயிர் தெழுந்த பொழுது நம்மை முன்குறித்த நம்மை அவரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அதை நாம் எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அதை நம்முடைய அனுபவத்துக்குள்ளாக அதை பெற்றுக்கொள்கிறோம். இது சரீரத்துல ஒரு நாள்ல நம்ம அடைய போகிறோம் உயிர்த்தெழுதல். இங்க அவர் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ உயிர்த்தெழுதலின்
அந்த வல்லமை என்ன? புது வாழ்க்கையினுடைய அனுபவம், மேலானவைகளை நாடணும். உலக காரியங்களை அல்ல, உலக பிரகாரமான காரியத்தை அல்ல. படிச்சு பெரிய ஆள் ஆகணும், இது வாங்கணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அது அல்ல. ஆவிக்குரிய காரியங்கள்ல என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி வளருகிறேன், இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். அதுதான் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியது எது? பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை எல்லாம். இதெல்லாம் உலகத்துக்குரியது. நாம் கண்களிலே காணக்கூடிய அனைத்தும் எல்லாமே உலகத்துக்குரியது இல்லையா? யோவான்ல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ இந்த உலகத்தினால் உண்டானவைகள்ல நம்ம என்ன வைக்கக்கூடாது? ஆசை வைக்கக்கூடாது. மேலானவைகளை நாடணும். எது மேலானவைகள்? ஸோ இது தெரிஞ்சு போச்சு, உலகத்துக்குரியது எதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மேலானவைகளை நாடணும். எது மேலானவைகள்? யோவான் சொல்லும்போது சொல்லாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. சத்தியத்தில் நடக்கிறானா அது போதும். அவன் டாக்டர் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத விட என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், அதுதான் சந்தோஷம். அதான் உலகத்தில் உள்ள காரியங்கள் அல்ல, மேலானவைகள் என்ன செய்யணும்? நாட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, அழிந்து போகிற போஜனத்துக்கானவைகள் அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற காரியங்களுக்காக என்ன செய்யுங்கள்? கிரியை நடப்பீங்கள். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படும் போது 3ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, ஏனென்றால் கிறிஸ்து 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடனே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்ப கிறிஸ்து வரும்பொழுது நாமும் என்ன செய்வோம்? வெளிப்படுவோம். நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய், கணக்கு கொடுக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மேலானவைகளை நாடுங்கள். இப்போ நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். கிறிஸ்துவின் சாயல், தேவ சாயல், மகிமையின் சாயல், நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம். அதனால உலக காரியங்களுக்கு ஈடுபாடு கொடுக்காமல் தெய்வீக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வெளிப்படும் போது அந்த தேவன் கொடுக்கிற அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் வருவார். அவர் வரும் பொழுது நாமும் அவருக்கு ஒப்பாக இருப்போம். மகிமையின் சரீரம், அப்படிதான் சொல்லியிருக்கு இல்லையா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த சரீரம் எப்படிப்பட்டது? அற்பமான சரீரம். இந்த சரீரத்தை கிறிஸ்து அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து வரும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? அவரை போல இருப்போம். அதனால இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றார், நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு, மேலானவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்றார், 1 கொரிந்தியர் 15:42 முதல் 44 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஆக்சுவலி இந்த வசனம் எப்போ நம்ம வாசிப்போம்? அடக்க ஆராதனையில குழியை தோண்டி
நம்முடைய சரீரத்தை உள்ள வைக்கும்போது நம்ம கேட்க மாட்டோம், மற்றவங்களாம் வாசிப்பாங்க, நமக்கு கேட்காது. அதனால இப்ப கேட்டுக்கோங்க, இந்த வசனம் நீங்க கல்லறைக்குள்ள மண்ணுக்குள்ள வைக்கும்போது இந்த வசனம் வாசிப்பாங்க. ஒன்னு இதை வாசிப்பாங்க, இல்லைன்னா தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ளதை வாசிப்பாங்க. ரெண்டு அதிகாரத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பா வாசிப்பாங்க. இப்போ உயிரோடு இருக்கும்போதே இதை வாசிப்போம், சரியா? மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி? அழிவுள்ளதா. ஏன்னா அதுக்கு மேல அவர் சொல்றாரு, விதையை குறித்து சொல்றாரு. ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை என்ன செய்கிறது? செத்து, அந்த விதை செத்து ஒரு புது ஜீவனாய் வரும். அதே போல இந்த அழிவுள்ளதாய் இந்த சரீரம் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அடுத்து சொல்றார், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். தொடர்ந்து சொல்றார், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். இது பலவீனம் உள்ளது இல்ல, கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, ஒன்னொன்னா இருக்குது. பலவீனம் உள்ளது, பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். மகிமையில என்ன கிடையாது? இடுப்பு வலி கிடையாது, கால் வலி கிடையாது, ஆக்சிடென்ட் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, ஒன்றும் இல்லை. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். அடுத்து சொல்றாரு, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இது எப்படிப்பட்ட சரீரம்? ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரம்னா பாவ சரீரம். இது எதைத்தான் செய்ய தூண்டும்? என்னதான் 52 வாரமா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வசனத்தை கேட்டாலும் எதைத்தான் செய்ய தோணும்? பாவம் செய்யத்தான் தோணும். இவ்வளோ வசனத்தை கேட்டாலும் உலகத்துக்கு பின்னாடி போவாதீங்க, பூமிக்குரியதை நாடாதீங்கன்னு சொன்னாலும் வெளியில போனதும் என்னதான் தோணும்? உலகத்துக்குரியதை தான் நாடும். அதுதான் சொல்றாரு, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள் தான், ஆனா நம்முடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரம் அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள். அதனாலதான் பாவம் செய்யும் பொழுது நமக்கு குத்தப்படுகிறது, நாம் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு அடைகிறோம், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து மேன்மேலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. ஆனா உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த பாவங்கிற எண்ணமே வராது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். கடைசியா சொல்றாரு, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. நான் இந்த இடத்துல விடுறேன். நம்முடைய மரணம் என்பது கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்வதற்கு, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு என்ட்ரி, ஒரு வாசல். இப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள வரணும்னா ஒரு வாசல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா அதுக்கு இந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் ஒரு வாசல் தான். செத்தாதான் எங்க போக முடியும்? உயிர்த்தெழுதல் அடைய முடியும். உயிர்த்தெழுந்து நாம் எங்க போவோம்? நித்திய ஜீவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தனிமையாக அல்ல, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, பாவம் அங்கே முறியடிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலை நிமித்தமாக நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து அடக்கமட்டு உயிர்த்தெழுந்ததினாலே நம்முடைய பாவம் அங்கே முறியடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மரணம் அங்கே தோற்கடிக்கப்பட்டது. நமக்கு ஒரு ஜீவன், ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. பேதுரு சொல்றாருல்ல, ஜீவன், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. ஆராதனையில் நாம் சிந்தித்தோம், அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் நமக்கு நம்பிக்கைங்க, இல்லைன்னா அந்த நம்பிக்கை இல்லை. ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அழைப்பு தெரியுமா? மகதலேனா மரியாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்த மகதலேனா மரியாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த தேவன் சொன்னார். என்ன சொன்னாரு? எனக்கு சாட்சிகளாக இருங்கள், எல்லாம் போய் சொல்லுங்கன்னாரு. நமக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? பண்டிகை கொண்டாடுறதா? என்ன செய்யணும்?
கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று போய் சொல்லணும். என்னைக்கு போய் சொல்லணும்? ஈஸ்டர்ல போய் சொல்லணுமா? குருத்தோலை ஞாயிறுல போய் சொல்லணுமா? இல்ல குட் ஃப்ரைடேல போய் சொல்லணுமா? டெய்லி சொல்லணும். கிறிஸ்து பிறந்தார், உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், உனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்கின்ற இந்த சத்தியத்தை தினந்தோறும் நாம் அறிவிக்க வேண்டும். மகதலேனா மரியாள் அறிவித்தார்கள், சீஷர்கள் அறிவித்தார்கள். நமக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டு கொண்டால் நாமும் அதை செய்யணும். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், பாவத்தை ஜெயித்திருக்கிறோம், நித்திய ஜீவனை அடைய போகிறோம், மேலானவைகளை நாடுவோம், மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. இதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? 40 நாளா உட்கார்ந்து சோகமா கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சிட்டாருன்றதுக்காக சாம்பர் புதன் தொடங்கி 40 நாள் உபவாசம். ஆண்டவர் சொல்லாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க, உங்க பிள்ளைங்களுக்காக அழுங்க, தேசத்துக்காக அழுங்க, சபைக்காக அழுங்க. நீங்க 40 நாள் உபவாசம் இருக்கணுமா? சபைக்காக உபவாசம் போட்டு இருங்க. சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக உபவாசம் போடுங்க, உங்க பிள்ளைங்களுக்காக உபவாசம் போடுங்க, தேசத்துக்காக உபவாசம் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்காக உபவாசம் பண்ணாதீங்க. அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செபிக்கலாம்.